உங்கள் மீனாட்சி ராமசாமி அண்ணன் நான் வழக்கம் போல் வணக்கம் என்று கதையை சொல்லி ஆரம்பிப்பதை விட நன்றி என்று சொல்லி கதையை ஆரம்பிக்கலாம்னு இருக்கேங்க. ஆமாங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட கதைகளை முகநூலில் லட்சத்தை தொட்டு வாசகர்கள் படித்து வருகிறார்கள் என்பது உண்மை. அதே மாதிரியாக யூடியூப்லேயும் நல்ல ஆதரவு அளிச்சிட்டு வரீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்வதுன்னே எனக்கே தெரியலங்க. சரி, கதையை பிடிச்சிருந்தா கொஞ்சம் கூட யோசிக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே அழுத்திடுங்க. கதையின் தலைப்பு பார்த்தா மல்லிகை பாஞ்சா மாகாளி. கதையை கேளுங்க. மல்லிகா ஒரு பூ வியாபாரி. அவள் சென்னையில் இருக்க முக்கியமான தெருவில் தன்னோட வியாபாரத்தை செய்வாள். தெருவோர கடை போடும் அவளுக்கு நிரந்தரமாக ஒரு இடமும் பிடிச்சிருந்தாங்க. அவள் கையில் 1.5 வயசு குழந்தை, வயிற்றில் 7 மாத குழந்தைய சுமந்துக்கிட்டு ஒரு கூடை பூவையும் சுமந்துக்கிட்டு தினமும் வியாபாரத்துக்கு போவாள். அவள் பிடிச்சி வச்சிருந்தாலே ஒரு இடம், அந்த இடத்துல நிறையா கட்டடத்தை இடித்த கல்லுங்க இருக்கும். அது மேலே சாஞ்சிக்கிட்டு உட்காந்துக்கா அவளுக்கு ஈஸியாகவும் இருக்கும். அதுக்கு நடுவில் ஒரு பெரிய கொடை ஒன்று சொருவிடுவாள். சொருவிட்டு கீழே தார்பாயை இருக்கு இல்லைங்களா, அதை விரிச்சிட்டு அது மேலே ஒரு டவலை போட்டு குழந்தைய படுக்க வச்சுருவாள். இப்படியே வியாபாரத்தை பண்ணிகிட்டு இருக்கா. அவள் கணவன் இருக்காரே, அவர் காலையில் அவருக்கு கடவுள் பக்தி, மாலையானா கையில் சாராய புட்டின்னு வாழ்ந்துக்கிட்டு இருக்காரு. அவரை எதிர்பார்க்க முடியாது. அன்றைக்கி அதே மாதிரி பாருங்கள், வியாபாரத்துக்காக வரா, வந்துட்டு கடையை போடுறா, குழந்தைய படுக்க வைக்கிறா. இந்த இயற்கை சதி செய்யும் மங்களே, அந்த மாதிரி படன்னு மழை துருணுன்னு அந்த குழந்தைய எடுத்து மடியில் போட்டுக்கிறாள். உங்களுக்கு தெரியும் இல்லைங்க, சென்னை பட்டணம்னாலே எப்படி, சென்னைனாலே லேசாக மழை பெஞ்சால் கூட திட்டா அங்கங்கே தண்ணி தேங்கி நிற்கும். அதே மாதிரி தான் அந்த ரோட்டோரம் பூரா தண்ணி தேங்கி நிற்கிது. அங்கே அந்த தெரு ஃபுல்லுமே பிரபல நகைக்கடைங்க வரிசையாக இருக்குங்க. நகைக்கடை வாசலில் உட்காந்துருக்கா. அவன் எப்பொழுதுமே நினைப்பா, நம்ம பிள்ளைக்கு ஒரு தோடு கூட நம்மளால வாங்கி போட முடியாதுல்ல இந்த கடையிலேருந்து வாங்கி அப்படின்னு நினச்சிக்குவோம். அன்றைக்கும் அப்படியே நினச்சிக்கிட்டு இருக்கப்ப ஒரு கார் ஒன்று வேகமாக அவள் கடைக்கிட்ட நிறுத்துது. அவள் கடைக்கிட்ட இல்லைங்க, அந்த நகை கடைக்கிட்ட நிறுத்துது. நிறுத்துகிறப்ப கார்லேருந்து அந்த கார் நின்ன வேகத்தில் மழை தண்ணி பன்னீர் தெளிக்குது அவளோட பூக்கடை மேலே, அந்த குழந்தை மேலே. உடனே பதறி போய் எழுந்திரிச்சு கோவமாக கத்த போகிறாள். கத்திட்டு வேகமாக போகிறா பாருங்க. பக்கத்தில்